இங்கே அப்பு போனதுமே அவங்க அம்மாவை பார்த்தது தான் உடனே ரக்ஷித்தும் இப்போ நல்லா சந்தோஷமாக இருப்பீங்களே, நீங்கள் நினச்சது நடந்துருச்சு. அவள் வேலையும் விட்டுட்டா, கடைசியில் என் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வேண்டான்னு சொல்லிட்டா. உடனே அவங்க அம்மாவும் ஏன் நீ அவளை போக வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம்ல. அது எப்படி நான் தடுத்தா நீங்கள் நிறுத்துவீங்க, நிறுத்தினா நீங்கள் தடுப்பீங்க. சரியான குழப்பவாதி குடும்பமாக இருக்கும் போலயே. எப்படி சர்மா குடும்பம்னாலே பிரச்சனை தானா அப்படின்னு கேட்க, எனக்கு பிரச்சனையே நீ தான்டா. உடனே ரக்ஷித் என்னது நான் பிரச்சனையா, இந்த உலகத்துலேயும் நீங்கள் மட்டும்தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, மற்றவங்கள பொறுத்தவரை நான் தான் எல்லாருக்குமே சொல்யூஷன், நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன் இல்லைன்னு சொன்னதும் உடனே அப்போட அம்மா இப்போ யார் ஒன்று மோசமானவன்னு சொன்னான், நீ சரியான லூசுடா. உடனே ரக்ஷித்து நான் லூஸா, நான் ஒன்றும் லூஸ் இல்லை, நான் கம்பெனியோட பாஸ் அப்படின்னு சொல்லியும் உடனே அப்போட அம்மா யாரு நீ பாஸா, ஒரு பொண்ணு பாய் பாய் டாட்டா காட்டிட்டு போகிறா, நீ நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நீலாம் ஒரு சிஇஓ, எப்படி ஆண்டி அவள் சம்மதம் இல்லாமல் எப்படி அவளை தடுத்து நிறுத்த முடியும் என்னால், அவளோட முடிவுக்கு மரியாதை கொடுத்து 2 அடி பின்னாடி தானே போகணும் ஆண்டி. உடனே அப்போட அம்மாவும் அவள் ஒன்றும் பின்னாடியே வராதுன்னு சொல்லலையே, நான் எது செஞ்சாலும் அவன் நல்லதுக்காக தான் செய்வேன்னு சொல்லியும் உடனே ரட்சித்து பார்த்தீங்கன்னா யார் நீங்களா, அன்னைக்கு லலித் முன்னாடி கூட நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க, எல்லாம் உன் நல்லதுக்காக தானே. உடனே அப்போட அம்மாவும் ஒரு தடவை ஒருத்தன் தப்பு செய்வான், அதுக்காக அடிக்கடி அதையே தான் தப்பு செஞ்சுட்டே இருப்பாங்களா, அப்போ உன்னை விட்டு தூரம் போகிறேன்னு சொன்னாலே தவிர உன்னை அவள் பின்னாடி வராதுன்னு சொல்லவே இல்லையே. நீ அவளோட சுயமரியாதையை நீ எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்கு அவளை போய் தடுத்து நிறுத்து. என்ன அவள் காதலிக்க கொஞ்சம் பயப்படுறா, அதனால தான் காதலுக்கு இடமே கொடுக்காதபடி அவன் மனசை பூட்டி வச்சிருக்கா, அதனால நான் ஒன்றும் அந்த கதவை ஒன்றும் உடக்கி சொல்லலை, தட்டிக்கிட்டே இருந்தான்னு சொல்கிறேன். என்னைக்கு அவள் பயம் அவளை விட்டு போதோ கண்டிப்பாக அன்னைக்கு உன்னோட காதலையும் ஏற்றுக்குவா. இப்போ கூட அவள் நட்புன்னு பேரில் அவள் காதலை மறைச்சி வச்சிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்றும் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா சரி இப்போ நான் என்ன பண்ண முடியும், அவள் பக்கத்தில் இருந்தால் கூட சரின்னு ஏதாவது இது பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இப்போ அவள் வேலையை விட்டும் போயிட்டா, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும். உடனே அப்போட அம்மா அதான் நான் இருக்கேன்ல, இனிமேல் நாம் 2 பேரும் பார்ட்னர், நான் திரும்ப கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஜாலியாக கிண்டல் கூத்துமா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அடிக்கடி இதில் வேறு இது நிஜமாக கனவான்னுட்டு மாமியாரை கிள்ளிக்கு வேற பார்த்துக்குவாங்க. இதில் இங்கே என்ன நடக்குன்னே தெரியாமல் அப்போ வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம், சரி என்ன விஷயம்னு கேட்க, இல்லை ஆரோட மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னதான். உடனே ரப்போட அம்மாவும் பார்த்தீங்கன்னா கிளம்பி அங்கேருந்து போயிடுவாங்க. அதே நேரம் கேடி பெரியம்மாவும் பார்த்தீங்கன்னா ஈரா இதுதான் நல்ல சான்ஸு, சுதாவோட மனசை கலைக்கணும்னா இப்போ தான் உன்னால் முடியாத வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஆரோட மாமியாரை பார்த்தீங்கன்னா அப்புக்கு டிவோர்ஸ் ஆன விஷயம் வெளியே சொல்லி தான் தெரிய வருது, நீங்கள் எனக்கு தெரியவே படுத்தலை, அக்காவே எப்படி இருக்கானா தங்கச்சி எப்படி இருப்பா அப்படி இப்படின்னு ஓவராக பேச ஆர்வம் வந்துட்டு இதுதாண்டா நல்ல சான்ஸு விவானா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி எங்கள் அக்காவெல்லாம் நீங்கள் எப்படி கேவலப்படுத்தி தான் இந்த கல்யாணம்னா நடக்கணும்னு ஒன்றும் ஆசை இல்லை, கல்யாண பேச்சு இதோடு நிறுத்திடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியும் சொல்ல ஒன்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேசி பார்ப்பாங்க. ஆனால் ரோகன்கிட்ட கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எப்போவாவது உங்கள் அம்மாவை எதிர்த்து எனக்காக நின்று இருக்கியா, அதனால இனிமேல் இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ரோகன் போட்ட என்கேஜ்மெண்ட் ரிங்கை கூட கலத்தி வச்சுட்டு அவங்க ரூம்குள்ளே போய் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. விவான் இதை விட பெரிய ரிங்கு வாங்கிட்டு வருவான், நான் பணக்காரி ஆகிட்டேன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்பவும் பேசி புரிய வைக்கலான்னு வரும்போது அவ்வளோ நேரம் ஆட்டம் போட்டவங்க அப்போவை பார்த்ததும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுகிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அப்போட அம்மா பார்த்தீங்கன்னா அப்போ வேலைக்கு போக சொல்லுவாங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா இல்லைம்மா நான் வேலைக்கெலாம் போகலை, அப்போ நிறைவேற்ற போகிறேன்னு சொல்லியும் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்ன கனவுன்னு கேட்க, இல்லைம்மா நான் அப்பா கடையை எடுத்து நான் நடத்த போகிறேன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தோட நம்ம அப்போட அம்மாவும் பார்த்தீங்கன்னா வருங்கால மருமகங்க நம்ம ரக்ஷித்துக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி விட்டுருவாங்க.